நாங்க புதிய கட்சின்றீங்க. நாங்க மக்கள் இயக்கமா இருக்கும்போது, நற்பணி மன்றமா இருக்கும்போது, நற்பணி இயக்கமா இருக்கும்போது பல இதே தொகுதியில இருக்கிற நமது கழக தோழர்கள் எல்லாருமே செஞ்சிருக்காங்க, எல்லா விஷயமும் செஞ்சிருக்காங்க. அதனால நாங்க புதியசா ஒன்னா கட்சி ஒன்னா நாங்க இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஆனா இயக்கமா பல ஆண்டு காலமா நாங்க பல நற்பணிகள் ராயபுரம் தொகுதியில இருக்க கழக தோழர்கள் எல்லாம் செஞ்சு வச்சதுனால இன்னைக்கு தைரியமா வந்து மக்களை சந்திக்கிறோம், மக்கள் கிட்ட போய் நிக்கிறோம். மக்கள் எங்கிட்ட உண்மையா என்ன வேணும்ன்றத அவங்க கேட்கறாங்க. மக்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு ஒரு வேட்பாளரை அணுகுறீங்க, அவர்களுக்கு உடனடியா பிரச்சனைகளை என்ன மக்கள் என்னை யாரா பாக்குறாங்கன்னா ஒரு வேட்பாளரெல்லாம் பாக்கலப்பா. உண்மையா சொல்ல போனா அவர் வந்து தளபதி நான் அனுப்பிச்சு விட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு புள்ளியா தான் பாக்குறாங்க. இன்னைக்கு போற இடத்துல நீ போப்பா தைரியமா போப்பா போய் விஜய்களை சொல்லுப்பா அப்படின்னு தாய்மார்கள் சொல்றாங்க. அண்ணன் கிட்ட சொல்லலாம் போனா நீ ஜெயிச்சுட்டான் ஏன்னா சுத்திட்டு இருக்க நீ போனா வேற வாட போய் போனா அப்படின்ற குரல் தான் எங்க போனாலும் கேக்குது. அதெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கு. சென்னை மாநகர தொகுதியில மொத்தம் 16 தொகுதியை அணைஞ்சது. அந்த 16 தொகுதியில ராயபுரம் தொகுதி பட்டியல ரொம்ப முக்கியமான தொகுதி. அப்படியாப்பட்ட தொகுதியில இங்க அடிப்படை வசதி எல்லாம் நிறைய இல்ல, குழா தண்ணி வசதி இல்ல, கழிப்பறை இல்ல, வீட்டுல கூரை இல்ல, நிறைய பேருக்கு வாழ்வாதாரமே இல்ல. அப்படி இருக்கும்போது வேலை வாய்ப்பு இல்ல, குழந்தைங்களுக்கு சீரான கல்வி இல்ல அப்படின்னு நம்ம அடிக்கடினே போலாம். ஆனா அடிப்படை இங்க ரொம்ப அடிமட்ட மக்கள் அதிகமானது சென்னை மாநகரில் எனக்கு தெரிஞ்சு ராயபுரம் தொகுதியா தான் இருக்கும். அந்த தொகுதியில அந்த நடுத்தர மக்களுக்கு என்ன பண்ணுது 2 திராவிட இயக்கமும் அதுதான் என் கேள்வி. நீங்க என்ன வாக்குறுதிகள் கொடுத்துட்டு வரீங்க இந்த மாதிரியான இந்த தொகுதியில இதை நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்றது? நம்ம வந்து மீனவர் சமுதாயத்துக்கோசம் தலைவர் வந்து அறிவிச்சிருந்தாரு 1600 லிட்டரு, அது வந்து 1800 லிட்டரு, அது வந்து 3600 தலைவர் அறிவிச்சிருக்காரு. அந்த தலைவர் வந்து சொன்ன அந்த கோரிக்கை அந்த வாக்குறுதியில நாங்க மக்கள்கிட்ட எடுத்து போயிட்டு சேர்க்கிறோம். இந்த பெண்களுக்கு ஆகட்டும், அந்த சிலிண்டர் ஆகட்டும், அப்புறம் அந்த பஸ் வசதி ஆகட்டும். இந்த பஸ்லயே ரொம்ப முக்கியமானது என்னன்னா இப்போ ஒரு மகளிர் நைட்டு பயணம் பண்ணும் போது அவங்க ஒரு பயந்து ஒரு ஷேர் ஆட்டோல ஏறலாம், ஒரு பஸ்ல ஏறலாம். அவங்களுக்கு அந்த டைம்ல அந்த பட்டன் சிஸ்டம் ஒன்று அறிவிச்சிருக்கேன் சொன்னா பார்த்தீங்களா, அந்த சிஸ்டம் வரும்போது எந்த மகளிரும் சரி நைட்டு 12 மணி 1 மணி ஒரு ஆட்டோல ஏறலாம். அவங்க ஏறணும் ஆட்டோல ஏறணும் ஒரு கேட்பாங்க, உங்ககிட்ட இருக்கா அந்த கருவி அப்படின்னு கேட்பாங்க. இருக்குவான்னு சொன்னா தைரியமா அவங்க ஏறுவாங்கல்ல, எந்த பயமா இல்லாத. அந்த அந்த சிஸ்டம்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்கது. இறுதியா வெற்றி வாய்ப்பு என்ன பொறுத்த வரைக்கும் ராயபுரம் தொகுதி ஜெயிச்சுன்ற அந்த ஃபீல் தான் இருக்கு. இங்க மீனவர் சமுதாய மக்கள் அதிகமா வசிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய அந்த தலைவர் விஷயங்கள் என்ன சொல்றது அறிவிச்சிருக்காரு. அந்த விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் சேர்ப்போம். எங்களால் முடிஞ்சது நாங்களும் கண்டிப்பா மக்களுக்கு துணை மக்கள் காப்பாடலாம் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நினைப்போம்.